வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஆஜ்கல் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 5 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் ½ அன் அவர் டியூரேஷன். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த சீரிஸ் மெகர் அப்படின்ற ஒரு பொண்ணோட ஃபேமிலியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா. ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நபர்கள் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயியாக இருக்கா. அவளோட அப்பா வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருக்காங்க. அண்ட் அம்மா டீச்சராக இருக்காங்க. அண்ட் அவளோட தம்பி வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். ஒரு வெல் செட்டில்டு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மெகர் தன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஃபேமிலிக்கு ரிவீல் பண்ணுறான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமாட்ட அந்த ஃபேமிலியில் ஒரு விதமான பிரளயம் அப்படின்றதே வெடிக்குது. அந்த லவ்வை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயங்குறாங்க. எதுக்காக தயங்குறாங்க, அந்த லவ்வில் என்ன பிரச்சனை, கடைசியாக அந்த லவ் சேர்ந்துதா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக அந்த யதார்த்தம் அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபேமிலியை காட்டின விதம் அப்படின்றதே பயங்கர நேச்சுரலாக இருக்கும். அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுமே பயங்கர கனெக்டடாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருப்பாங்க அவங்க. பட் இருந்தாலும் லவ்வை எதிர்க்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவங்களுக்கே வந்து லவ் மேரேஜ் தான் நடந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த லவ்வை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த ரீசன் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான ரியலைசேஷன் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த சீரிஸ் பயங்கர லைட் ஹார்ட்டடாக போகும். பெரிய லெவலில் ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அண்ட் ஹியூமர் அப்படின்றதுமே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஓவரால் ஒரு 5 எபிசோட்ஸ்க்குள்ளே இந்த மொத்த கதையும் சொல்ல நினைச்சது அப்படின்றது ஒரு ப்ராப்பர் பிளானிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ராமா அப்படின்றது கண்டிப்பாக ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு இன்னுமே ஸ்கோப் அதிகமாக கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். அந்த தாத்தாவோட பில்டப் சீன் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருக்கும். போக போக அந்த கேரக்டரை ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ராமா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு டீசென்டான சீரிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.